பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்தியாவில் உள்ள பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் நலன் மற்றும் நிதி பாதுகாப்பிற்காக அவர்களின் ஓய்வுக்கு பிறகு பயன்படும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறுவதென்றால், சேமிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் ஊழியர்களின் எதிர்காலத்திற்கான நிதி இதன் மூலம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் மாறிவரும் நிலைமைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை இபிஎஃப்ஓ அறிமுகப்படுத்தி வருகிறது. சமீபத்தில் ஓய்வூதிய விதிகள் குறித்த தெளிவான அறிக்கையை இபிஎஃப்ஓ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அது குறித்த வீடியோ தொகுப்பு தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சமீபத்திய விதிகளின்படி குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இபிஎஃப்ஓ திட்டத்தில் பங்கு பெறும் ஒருவர் 58 வயதை அடைந்த பிறகு மாதாந்திர ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவராவார். ஆனால் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தனக்கு ஓய்வூதியம் போதும் என முடிவு செய்தால் அவர்கள் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு சுமார் 8% அதிகரிக்கும் என்பது கவனிக்கத்தக்கது. இபிஎஃப்ஓ விதிகளின்படி பணியாளரின் அடிப்படை சம்பளத்தில் 12% வருங்கால வைப்பு நிதிக்கு ஒதுக்கப்படுகிறது. பயனாளர் பணிபுரியும் நிறுவனமும் அதே தொகையை பங்களிப்பாக செலுத்த வேண்டும். ஊழியர்களின் பங்களிப்பில் 8.33% பணியாளர் ஓய்வூதிய திட்டத்திற்கு சென்ற பின்னர் மீதமுள்ள 3.67% தொகை மட்டுமே வருங்கால வைப்பு நிதிக்கு ஒதுக்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ திட்டத்தில் இணையும் பயனாளர் 60 வயதில் ஓய்வூதியம் பெறுவது நல்லது என்று இபிஎஃப்ஓ அமைப்பு கூறுகிறது. அதற்கான விளக்கத்தையும் அது கூறியுள்ளது. இதன் மூலம் மாத ஓய்வூதியம் அதிகமாக கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. பயனாளர் 58 வயதுக்கு முன்னரே ஓய்வூதியத்தை திரும்ப பெற்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வூதியம் 4% குறைக்கப்படும் என கூறியுள்ளது. எடுத்துக்காட்டாக, பயனாளர் ஒருவர் 56 வயதில் ஓய்வூதியம் பெற விரும்பினால் அவர்கள் அடிப்படை ஓய்வூதிய தொகையில் 92% மட்டுமே பெற முடியும். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறமோ 10 ஆண்டுகள் சேவையை முடித்த 50 வயதுக்கு உட்பட்ட சந்தாதாரர்கள் ஓய்வூதிய பலன்களுக்கு தகுதியற்றவர்கள் என இபிஎஃப்ஓ அமைப்பு தெரிவித்துள்ளது. பணி ஓய்வுக்கு பிறகு அவர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை மட்டுமே பெற முடிவதுடன் ஓய்வூதியத்தை பெற இயலாது. ஒவ்வொரு பயனாளரும் இந்த அனைத்து விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று இபிஎஃப்ஓ விரும்புகிறது. இவற்றை பின்பற்றுவதன் மூலம் பல ஆண்டுகளாக சேமித்த பணத்தில் வருமானத்தை இழக்காமல் முடிவுகளை எடுக்க இது உதவும் என அறிவுறுத்தியுள்ளது.